கோபால், இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா கோபால். அதுக்கு முதல்ல நீ என்ன பிடிக்கணுமே மாதவ். உன்னை வா 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 வா, சீக்கிரம் வந்து என்ன பிடி பாப்பா. கோபால், நீ 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 சீட்டிங் பண்ற. லக்ஷ்மண், லக்கி, இங்க வாங்க. இது என்ன கொடுமை? இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோனை யார் உடைச்சா? இது கண்டிப்பா அந்த கோல்மால் பசங்களோட வேலையா தான் இருக்கும். அவனுங்க கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருப்பானுங்க. கண்டுபிடிப்போம். இந்த பப்பி கிட்டே வேலையை காட்டுறீங்களா? ஃபவுண்டேஷன் ஸ்டோனை யார் இப்படி உடைச்சது? இது கொஞ்சம் சரி பண்ணி பார்க்கறேன். அடடா மில்லி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பொடி பசங்க எங்க மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க? நீயும் ஏன் நான் ஒளிஞ்சுக்கிற இடத்துல ஒளிஞ்சுக்கிற மாதவ்? இது நான் ஒளிஞ்சுக்க வேண்டிய இடம். இங்க உன்னோட பேர் எழுதி வச்சிருக்கா என்ன? கோபால், பிரின்சிபல் சார் மில்லிய ஸ்கோல் பண்றாரு. ஸ்கூல்டா? நிஜமாவா? என்ன, என்னோட ஃப்ரெண்ட் மில்லியே திட்டுறாங்களா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீ ஒரு புத்திசாலி, அறிவாளி, ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடான்னா அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோனை நான் உடைக்கவே இல்ல சார். அப்படின்னா நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நோ மோர் எக்ஸ்கியூசஸ். இன்னொரு தடவை இப்படி பண்ணனா உன்னை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். முதல்ல உன்னோட கிளாஸுக்கு போ. சாரி சார். பாத்தியா நடந்தது? நீ பாத்தியா லக்ஷ்மண்? பிரின்சிபல் சார் மில்லிய ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாரு. பாவம் மில்லி, ரொம்ப சாதா இருப்பால. மில்லி திட்டு வாங்குறதுக்கு நம்ம காரணமா போயிட்டோமே. என்ன பண்றது? நானும் அதை தான் சொல்றேன். கண்டிப்பா மில்லிய கம்ப்ளைண்ட் பண்ணது அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸ் பப்பி. அந்த பப்பியா தான் இருப்பான். இப்போ என்ன பண்றது கோபால்? இப்ப அந்த பப்பிக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். வெயில் அதிகமா இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் வாங்கும் போது அது உருகிடும். இன்னொரு தப்பு பண்ணானா மில்லி ஸ்கூல்ல விட்டு வெளியே போற நிலைமை வரும். நீ என்ன சொன்ன? அவங்க இருந்து வெளியே போயிடுவான்னு சொன்னல. வா வா வா, நீ கொடுத்த ஐடியா ரொம்ப பிரமாதமா இருக்கு தெரியுமா செல்லக்குட்டி லக்ஷ்மண்? அவ போக மாட்டா, அவரு போயிடுவாரு. பப்பி பப்பி அவரோட வேலையில இருந்து தூக்கிடுவாங்க. பயப்படாத மிலி, அந்த பப்பி தானே உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணா. நவ ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். அந்த பப்பிக்கு நான் நல்ல பாடத்தை கத்து கொடுக்கறேன். பாடம் கத்து கொடுக்க வேண்டாம், வேண்டவே வேண்டாம் மிலி. நான் போடுற பிளான்ல அந்த பப்பி இந்த ஸ்கூலை விட்டு ஓடி போயிடுவான் பாரு. எஸ் எஸ், we will rescue it. நாங்க பப்பி எங்க இருந்து அனுப்பிடுவோம். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு பாரு. பப்பி இப்ப நம்ம டிராப்ல எப்படி சிக்கா போறான்னு மட்டும் பாரு. சரியா சொன்ன லக்கி. பப்பி தானாவே பயந்து இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போயிடணும், திரும்ப வரக்கூடாது. ஆமா ஆமா, எக்ஸாக்ட்லி. தம்பி, யார் நீ? எதுக்காக என்ன துரத்துற? வேண்டாம் விட்டுரு, நான் ஒரு அப்பாவி. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். யாரும் இல்லையா? ஹெல்ப் ப்ளீஸ். ட்ரெயின் வந்துருச்சு, யாராவது காப்பாத்துங்க. யாரும் இல்லையா? சீக்கிரம் வாங்க மக்களே, காப்பாத்துங்க. கோபால் கோபால் கோபால்
உங்க 2 பேரால தான் நாங்க கஷ்டப்பட்டு போட்ட பிளான் வீணா போயிடுச்சு. இல்லனா இந்நேரத்துக்கு அந்த பப்பிய நாங்க இந்நேரத்துக்கு ஸ்கூலை விட்டு வெளியே துரத்தி இருப்போம். டேய் சும்மா நீ பாட்டுக்கு பேசாத. நாங்க போட்ட பிளான் எல்லாம் நீங்க தான் கெடுத்தது. பப்பிய நாங்க சேர்ல விழ வைக்கலாம்னு நினைச்சோம். கோபால். உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, உங்களால மட்டும் இப்ப ஏதாவது பண்ண முடிஞ்சதா என்ன? நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்களும் பப்பிய துரத்தணும்னு நினைக்கிறீங்க, நாங்களும் அவனை துரத்தணும்னு நினைக்கிறோம். எதிரியோட எதிரி அது வந்து நண்பன் தானே. நம்ம ஒன்னாவே பிளான் பண்ணலாம். நீ சரியா சொன்ன லக்கி. பப்பிய எங்க இருந்து துரத்த நான் எதிரிக்கு கை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். ஓகே பப்பி, நான் என்னோட மீசைய கரெக்ட் பண்ணிட்டு வர போறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் திரும்பி வருவேன். போயிட்டு வரட்டுமா? சூப்பர். பிரின்சிபல் சார், இந்த லட்டுவை எப்படி பாதுகாக்கணும்னு எல்லா சீக்ரெட்டும் இந்த பப்பிக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்ப பாருங்க. நான் முன்னாடியே நினைச்சேன் பப்பி கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவான்னு எனக்கு தெரியும். பிரின்சிபல் சார் இந்த வீடியோ பார்த்ததும் வெளிய மன்னிச்சிடுவாரு. அப்புறம் பப்பிய ஒரு அடியா இந்த வேலையில இருந்து வெளிய துரத்திடுவாங்க. நீ சொல்றது கரெக்டா மாதவ்? ஆனா வீடியோ பாக்குற மாதிரி இருக்கணும்ல. சோ போன் என்கிட்ட கூட நான் எடுக்கிறேன். கோபால், இது ஒண்ணும் குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு பொருள் கிடையாது. போன என்கிட்ட கூட. கோபால், smash them, finish them, smash them, finish them. ஏய், போய் அந்த மொபைல் எடுத்துட்டு வா. Smash them, finish them. அட இவனுங்களை விடு. போய் அந்த பப்பிய புடி. ஆமா, இந்த தடவை அவன் எவ்வளவு ஏமாத்துறானே ஃபுல்லா வீடியோ எடுத்துடலாம். பாரு பப்பி என்ன பண்றானே. பப்பி, சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சிட்டு வா. அதுக்கப்புறமா நான் உனக்கு கேரட் அல்வா வாங்கி தரேன். என்ன சந்தோஷமா? இது கோபாலுக்கு, மாதவுக்கு, யாருக்கிட்ட? எல்லா ஆதாரமும் இந்த போன்ல பாதுகாப்பா இருக்கு. வா லக்ஷ்மன், நம்ம பிரின்சிபல் சாருக்கு படம் போட்டு காட்டுவோம். கோபால், ஒருவேளை பிரின்சிபல் சார் கிட்ட நீ இந்த வீடியோவை காட்டினா அதுக்கப்புறம் இந்த படத்துல நீ ஹீரோ ஆயிட மாட்ட. அதுக்கப்புறம் மிலி உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுவா. போனை என்கிட்ட கொடு மாதவ். வேணா பின்னாடி போ கோபால். மாதவ், கோபத்தை விட்டுடு. உனக்கு தான் அடி விழும், பாத்துக்கோ. ஆமா, லக்கி கரெக்டா சொல்றான். ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு பிரின்சிபல் சார் பப்பிய வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் மில்லி கிட்ட என்ன சொல்லலான்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அட ஓகேன்னு சொல்றான். ஏய், இது இன்கமிங், இது அவுட் கோயிங். என்கிட்டயேவா? என்ன பிரின்சிபல் சார் வராரா? லக்கி படிப்புல வேணா கொஞ்சம் வீக்கா இருக்கலாம், ஆனா அவ அறிவை யூஸ் பண்ணி இந்த சண்டையை நிறுத்திட்டான். பாத்தியா எப்படி? சரி, நம்ம எல்லாருமே பிரின்சிபல் சார் கிட்ட ப்ரூஃப் காட்டலாம். சரி வாங்க. ஓ, கோபால், மாதவ், இன்னைக்கு நீங்க 2 பேரும் என் கண்ணை திறந்து வச்சிட்டீங்க.
பப்பி, நீ பண்ண வேலைக்காக நான் உன்ன ப்ளீஸ் சார், எங்க கண்ணு முன்னாடியே எங்க பப்பியை இந்த வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. ஆக்சுவலி சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த வேலையை விட்டு இல்ல இந்த ஊரை விட்டு அவரை வெளியே போக சொல்லிடுங்க சீக்கிரம் சார். நான் பப்பிய வேலையை விட்டு வெளியே அனுப்ப போறது இல்ல. நானே அவனை வேலையை விட்டு அனுப்பலாம்னு நினைச்சேன். ஆனா உங்களோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இவனோட சம்பளத்தை அதிகமாக்க போறேன். நீ இந்த அளவுக்கு பொறுப்பா வேலை செய்வ, இந்த அளவுக்கு நல்லவனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை பப்பி. பிரமாதம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். இதனாலதான் நான் உங்க எல்லாரையும் ஸ்கூல்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்றேன். இன்னைக்கு நீங்க பப்பியோட வேலையை காப்பாத்திட்டீங்க. சபாஷ். வேலை என்னோட சேவை. நாங்கெல்லாம் அப்பவே அப்படி இல்ல. இந்த வீடியோவை பார்த்துட்டு பிரின்சிபல் சார் பப்பியை வேலையை விட்டு வெளியே தூக்கட்டும். இது அவுட் கோயிங். என்கிட்டயவா? டாக்கிச்சுக்கு டாக்கிச்சுக்கு டிங்கிச்சுக்கு டிங்கிச்சுக்கு ஜங்கிச்சுக்கா 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 பல்லே 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 துரத்திடுவோன்னு சொன்னீங்க. பல்லே பெருசா துரத்து வந்துட்டானுங்க. யூஸ்லெஸ் பசங்க.